கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. Epson EcoTank printers. இது வெறும் fabulous இல்ல, இது totally printabulous. எங்க ஊருக்கு இந்த பாலம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வந்து பாலம் இல்லாம ஒவ்வொரு தடவையும் இந்த ரயில்வே கிராஸ் பண்ணி தான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க முதற்கொண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு இதெல்லாம் எக்ஸாம் எழுதுறப்ப எனக்குமே அங்கிட்ட ரயில்வே ட்ராக்குக்கு அங்கிட்டு போட்டாங்க. ஸோ போறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப அவசரமா போற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி பாலம் கட்டுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நாங்கள் சீக்கிரமா எங்களோட வேலையை முடிஞ்சிடும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஓப்பனிங் சீக்கிரம் சொல்லியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றத பாக்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் இங்க இருந்து இந்த இடத்துக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே ட்ரெயின் கேட் போட்டாங்க அப்படின்ட்டு வேகமா நாங்க கிளம்பணும்னு அவசியம் இல்லை சார். ஆமா சார், இவ்வளோ நம்ம கவர்மெண்ட் சீக்கிரமா இவ்வளவு தூரம் முடிச்சிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் பவானி, இங்கே சிவகாசி கவிதா நகர்லேருந்து வந்திருக்கோம். இந்த பாலங்கிறது சிவகாசிக்கு 30 இயர்ஸாக கோரிக்கை வச்ச ஒரு விஷயம். 11 அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி சண்டேங்கிறனால நானும் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து பார்க்க வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே ரொம்ப டிராஃபிக் இருக்கும், இதுக்கப்புறம் காலேஜ் எல்லாமே இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆவாங்க போகிறதுக்கு. இனிமேல் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே போகிறதுக்கு. ஸோ தேங்க்யூ. நாங்கள் வந்து இங்கன்னா சிவகாசி டு ஸ்ரீலிபுத்தூர் ரோட்டில் ஹவுசிங் மாலில் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா டெய்லி எப்படி நாங்கள் வந்து சிவகாசிக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாலம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ். ஏன்னா இந்த பாலம் இல்லாதனால கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து ட்ராவலிங் டைம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. எப்படின்னா இப்போ சிவகாசிக்கு போகிறதுக்கு இங்கேருந்து சுற்றி போகணும், ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி போகணும், அதுக்கு ஒரு 1/2 ஹவர் ஆயிரும். அதுபோக இடையில கேட்டு வர போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சாலிடாக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஹவர் ஆயிரும். அதுபோக கூட்டத்தை பார்த்திங்கன்னா பாவம் அந்த போலீஸாலையும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, செம்ம டிராஃபிக் ஆயிரும். அதுலேருந்து போகிறதுக்கு போகிற இடத்துக்கு போகவே வேண்டாம் அப்படின்னு வீட்டிலே உட்காந்துலாம், அந்தளவுக்கு தாட்டிருக்கோம். இப்போ இந்த பாலம் வந்ததுனால எனக்கு செஞ்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சிவகாசி போயிட்டு வந்துடலாம். நம்ம வர குடும்பஸ்தன் ஆகிட்டோம். ஜாமாகியமாக வாங்கினா ஒன்றும் இங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. இது சிவகாசி போனால் ஒரு இடத்துல போனால் போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல். அதுபோக அந்த பாலங்கள் ரொம்ப வியூ பாயிண்ட் நல்லா ஆகிட்டு. சிவகாசியில் எங்கேயாவது வெளியே போனால் இப்போ இறங்கி போண்டான், பாலத்தில் வந்து பாட்டு நின்றுட்டு இருந்தால் அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டு அழகாக போகலாம். நடந்து போகிறதுக்கு வாக்கிங்கிறதுக்கு நல்லா இருக்குது. இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. 11ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. அது சீக்கிரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அது வந்து பாலம் கட்டுறதுனால மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ட்ராவலிங் டைம் ரொம்ப இதாக இருக்குது. உடனே ஒரு வேலைக்குன்னா டக்குன்னு போயிட்டு வர முடியாது. நம்மளோட ரொம்ப டெய்லி வேலை செய்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பைக்கில் சைக்கிளில் போகிறவங்க ரொம்ப சுற்றி போக முடியாது. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாலம் கட்டினது.